உறுதியாக ஒரு மாற்றம் வர வேண்டும். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கூட்டணி. மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் இந்தியாவை 2047 ஒரு முன்னேறிய நாடாக அழைத்து செல்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆசை பெற்ற வேட்பாளர் பாலு அவர்கள். நினைச்சு பாருங்க, மத்தியிலும் மாநிலத்திலும் நம்ம கூட்டணி ஆட்சினா அப்ப எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். மத்தியில நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழ்நாட்டிலே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அதிமுக ஆட்சி. அப்ப நமக்கு என்ன வரும், எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அவர் சொல்ற ஒரே வசனம் அந்த தேஞ்சி போன ரெக்கார்ட் மாதிரி எல்லாமே. இங்க மூச்சு விட்டா, இங்க யாராவது தும்முனா ஐயோ பிஜேபி, இங்க யாருக்காவது ஜுரம் வந்துருச்சுன்னா ஐயோ பிஜேபி, இங்க யாருக்காவது சளி பிடிச்சிச்சுன்னா ஐயோ பிஜேபினால. இதைத்தான் திருப்பி திருப்பி தேஞ்சி போன ரெக்கார்ட். நீ பிஜேபி கூட அங்க சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏனே கிடைக்க போகுதுங்க. நீ நியாயமா போய் கேட்டு அமைதியா போய் மரியாதையா போய் கேட்டே கொடுக்க போறாங்க. ஆக்கிட்டு இருக்கு. அதான் மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. தமிழக மக்களே, நீங்கள் 5 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுத்தீர்கள், முடிஞ்சு போச்சு, தோல்வி அடைஞ்சிட்டீங்க, ஃபெயில் ஆயிட்டீங்க. மீண்டும் மீண்டும் கொடுக்க கூடாது. அவர்களுக்கு தகுதியற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், திறமையற்றவர்கள், நியாயமற்றவர்கள். எல்லாத்துக்கும் மேலமா நான் ஒரு மருத்துவனான்னு சொல்றேன், ஒரு டாக்டர் சொல்றேன். இந்த போதை பொருள் வித்துட்டு இருக்காங்க பாரு, இதெல்லாம் சாதாரண குற்றம் கிடையாதுமா. அது தெரிஞ்சு திமுக தெரிஞ்சு முதலமைச்சருக்கு தெரிஞ்சு அமைதியா இருக்கிறார் பாரு, அதோட பெரிய குற்றம் வேற எதுவும் கிடையாது. கஞ்சா மட்டும் கிடையாது, காக்கேன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், வெள்ளக்கார என்னென்ன போதை பொருட்கள் பயன்படுத்துறானோ, என்ன போதை மாத்திரை, போதை பவுடர் பயன்படுத்துறானோ அத்தனையும் தமிழ்நாட்டில் கிராமங்கள்ல கிடைக்குது. நகரத்தில் மட்டும் இல்ல, கிராமங்கள்ல கிடைக்குது. இதெல்லாம் அகற்ற வேண்டும். உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், உங்கள் பேர பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த போதை அரசு திமுக அரசு, சாராய அரசு திமுக அரசு, ஊழல் அரசு திமுக அரசு, நிர்வாகம் தெரியாத ஒரு அரசு திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம்.